Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு முகத்துக்கு போடுற மஞ்சள் நம்ம எப்பவுமே நைட்ல தயிர்ல சேர்த்து போட்டு இருக்கிறோம். எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து நம்ம முகத்துல இருக்கிற அந்த பாக்டீரியாலாம் கிளியர் பண்றதுக்கு அப்புறமா நம்ம முகம் நல்லா பிரைட்டா தெரியும். இப்போ அந்த மஞ்சளை வச்சு உங்களுக்கு நான் சோப் தயார் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தேவையான பியூர் சோப்பு இதில் நான் ஒரு பாதி பீஸு எடுத்துக்கிறேன். கட் பண்ணி இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அடுத்து அலோவேரா ஜெல்லு, விட்டமின் இ கேப்சூல் 1. இப்போ இதில் முக்கியமான பொருள் வந்து மஞ்சள். இப்போ இது சேர்த்து உங்கள்கிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற மஞ்சளை எடுத்துக்கலாம். அதுவும் புதுசாக இருக்கிற மஞ்சளை பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் மளிகை கடையில் இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் எடுத்துருக்கிறேன். அடுத்து அலோவேரா ஜெல்லு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லு. அடுத்து இதில் விட்டமின் இ கேப்சூல் 1. இப்போ இது 3 சேர்த்து நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகிட்டு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இப்போ அந்த சோப் மெல்ட் ஆகும்போது அதில் இது நம்ம போட்டோம்னா நல்லா மெல்ட் ஆகிடும். இவ்வளோ தாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் வச்ச தண்ணி சூடாகிட்டு இருக்குது. டபுள் பாயில் மெத்தடில் இப்போ நான் சோப் கட் பண்ணிக்கிறேன். சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும், சீக்கிரம் சூடாகிடும். இப்போ இது தேவையான அளவுக்கு சோப் எடுத்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப பெரிய பெரிய பீஸ் போட்டோம்னா சீக்கிரம் மெல்ட் ஆகாது. ரொம்ப நேரம் எடுக்கும். இதில் வந்து நம்ம முகத்தில் இருக்கிற பாக்டீரியா கிளியர் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். சாதாரண மஞ்சள் நம்ம போட்டாலும் நம்ம முகம் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும், நல்லா பளிச்சுன்னு. அந்த அளவுக்கு இப்போ இதில் நம்ம விட்டமின் இ கேப்சூலும் அலோவேரா ஜெல்லு போட்டுக்கிட்டு இன்னும் நல்லா நம்ம ஸ்கின்னு சூப்பராக கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா க்ளோ கிடைக்கும். பாருங்கள் தண்ணி சூடாகிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக இப்படி கட் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டுனா இந்த பாத்திரத்தில் இப்போ இது நல்லா மெல்ட் ஆகும். இப்போ அது மெல்ட் ஆகட்டும். நான் மோல்டு ரெடி பண்ணிக்கிறேன். ஏன்ட்டான்ட்டு மோல்டு எதுவுமே இல்லை. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீலு இதில் நான் வேஸ்லின் தடவி வச்சுக்கிறேன். இப்போ இதில் ஊற்றி தான் உங்களுக்கு நான் மோல்டு எடுத்து காட்டுறேன். உங்கள்கிட்ட மோல்டிங் சொல்லி நீங்கள் மோல்டில் எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது சோப்பு.
இப்போ நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருந்து இதில் ஊற்றிக்கணும். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சு இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு தான் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இது இந்த சோப்பில் இந்த மஞ்சள் போட்டு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும் கலர். பாருங்க இந்த அளவுக்கு. இப்போ அது கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ நான் எண்ணெய் தடி வச்சுக்கிறதுல இப்போ இது நான் மெல்ட்டாக இருந்து இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இது 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு, 10 நிமிஷம்ன்றது ஜாஸ்தி தான் ஆகும். நல்லா ஆற வச்ச பிறகு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு சோப் எப்படி ரெடி ஆகிக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. மஞ்சளில் பாருங்கள். இப்போ சோப் ரெடி. இப்போ இது அப்படியே கவுத்து இப்படி ஒரு தட்டு தட்டினோம்னா க்ளீனாக நீங்கள் எந்த மாதிரி மோல்டில் எடுத்தாலும் க்ளீனாக சோப்பு, மஞ்சள் சோப்பு ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது. நான் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சு மோல்டு எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மாதிரி டிசைனில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். மஞ்சளில் இந்த மாதிரி சோப்பு நீங்கள் ஸ்கின்னுக்கு இல்லை ஃபுல் பாடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அடுத்து உங்களுக்கு தக்காளியில் கேரட்டில் எப்படி சோப் செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி சோப் செஞ்சு உங்களுக்கு என்ன மாதிரி சூப்பரான ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.